தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரத்தில் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏரிக்குள் பதுங்கிய கொள்ளையர்களை ட்ரோன் கேமரா உதவியுடன் இளைஞர்கள் சுற்றி வளைத்து பிடித்த காட்சிகள்தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த வேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி. இவர் விவசாய பணி முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டினுள் கொள்ளையர்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பார்த்தசாரதி வருவதைக் கண்டு கொள்ளையர்களில் ஒருவர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பினார். வீட்டினுள்ளே இருந்த 2 கொள்ளையர்கள் பின்பக்க வழியாக சென்று ஏரியில் பதுங்கினர். உடனடியாக அப்பகுதி இளைஞர்கள் ஏரியில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் கொள்ளையர்களை கண்டுபிடித்து மதுராந்தகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிபட்ட இருவரும் ஏற்கனவே பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்தது. தப்பியோடிய மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை சிப்காட் அருகே நேற்றிரவு ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை அருகே பேருந்து மற்றும் 2 லாரிகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக மாநில அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து டிப்பர் லாரி ஒன்றை முந்திச் செல்ல முயற்சித்ததாகவும் அப்போது எதிரே வந்த காய்கறி லாரி மீது மோதியதாகவும் சொல்லப்படுகிறது. 3 வாகனங்களும் விபத்தில் சிக்கிய நிலையில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து சம்பவத்தால் லாரியில் இருந்த காய்கறிகள் மூட்டை மூட்டையாக சாலையில் கிடந்தன. இந்த விபத்து சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோவில் உண்டியலில் தவறுதலாக விழுந்த ஐபோனை ஏலமிட்டு உரியவரிடம் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் காணிக்கை செலுத்த முயன்றபோது அவரது ஐபோன் தவறுதலாக உண்டியலில் விழுந்தது. இதையடுத்து டிசம்பர் 19ஆம் தேதி காணிக்கை என்னும் பணியின் போது ஐபோனை மீட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் அதை அலுவலகத்தில் பத்திரமாக வைத்திருந்தனர். இந்நிலையில் தினேஷ் தனது ஐபோனை மீட்டு தரும்படி அறநிலையத்துறைக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஐபோன் உரியவரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபுவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஐபோனை ஏலம் விட அதற்கு 10,000 ரூபாய் தொகையை செலுத்தி தினேஷ் தனது ஐபோனை திரும்ப பெற்றுக் கொண்டார்.